Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா 12th accountancyல chapter 2 exercise sum number 4 பார்க்குறோம். சம்ம பாருங்க. Mayiladuthurai Recreation Club gives you the following details. Prepare receipts and payments account for the year ended 31st March 2019. அப்போ Mayiladuthurai Recreation Clubல இருந்து இவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போது இன்ஃபர்மேஷன் வந்து சம் பர்டிகுலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது ரெசிப்ட் சைடு வரும், எது பேமெண்ட் சைடு வரும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் சம் போட முடியும். ஏற்கனவே நீங்கள் நிறையா சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. வாங்க எதெல்லாம் ரெசிப்டில் வரும், எதெல்லாம் பேமெண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸு, அப்போது ரெசிப்ட் சைட். ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் ரெசிப்ட். டொனேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, ரெசிப்ட் சைட். சேல் ஆஃப் ஓல்டு எக்யூப்மெண்ட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ரெசிப்ட். ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ், எனி சார்ஜஸ் இஸ் டு பி பேமெண்ட். கிளப் ஆனுவல் டே கலெக்ஷன், அப்போ ஆனுவல் டேக்கு கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்போ ரிசீவ் பண்ணியிருக்காங்க, ரெசிப்ட் சைட். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டென்னிஸ் கோர்ட், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சம் எக்ஸ்பென்சஸ் வந்து பே பண்ணால் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, அதனால் அது வந்து பேமெண்ட் சைட். நெக்ஸ்ட்டு ரெசிப்ட் ஆஃப் சேரிட்டி ஷோ. ரெசிப்ட் ஆஃப் சேரிட்டி ஷோ ரெசிப்ட். ரெண்ட் பே பண்ணியிருக்காங்க, பேமெண்ட். சேலரி ஆஃப் வாட்ச்மேனுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க, பேமெண்ட். நெக்ஸ்ட்டு கிளப் ஆனுவல் டே எக்ஸ்பென்சஸ், அது எவ்வளோ வருது, பேமெண்ட். லைட்டிங் சார்ஜஸ், பேமெண்ட். என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பேமெண்ட் சைடு தான் வரும். பில்லியார்ட் டேபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதுனால பேமெண்ட் சைட். எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ, பேமெண்ட் சைட். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ரெசிப்ட் சைட். நெக்ஸ்ட் க்ளோசிங் பேலன்ஸ், கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பேமெண்ட் சைட். ஓகேவா? இப்போது எது எதுன்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்படி நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சம் போட ஈஸியாக இருக்கும். ஓகேவா? வாங்க சம் பார்க்கலாம். ஓகே, அக்கௌண்ட்ஸ் நோட் எடுத்துட்டு டெபிட் சைட் டெபிட்னு போட்டுங்க, அதே மாதிரி கிரெடிட் சைட் கிரெடிட்னு போட்டுங்க. ஹெட்டிங் எழுதிங்க, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆஃப் மயிலாடுதுறை ரெக்ரியேஷன் கிளப் ஃபார் த இயர் எண்டர் 31/3/2019. கிரெடிட் சைடு பேமெண்ட் ருபீஸ் போட்டுங்க, அதே மாதிரி டெபிட் சைடு ரெசிப்ட் ருபீஸ் போட்டுங்க. திருப்பி சொல்கிறேன், நான் டெபிட் சைடு எழுதுறது எல்லாமே 2 போட்டு தான் எழுதணும், அதேமாதிரி கிரெடிட் சைடு எழுதுகிற எல்லாமே பை போட்டு தான் எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராட் டவுனில் வரும், க்ளோசிங் பேலன்ஸ் கேரி டவுனில் வரும். ஓகே, ப்ராட் B/D மீன்ஸ் ப்ராட் டவுன், C/D மீன்ஸ் கேரி டவுன். நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷனுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், கேரி டவுன். இப்போ சம் போட தான் வாங்க. ஃபஸ்ட்டு ரெசிப்ட் சைடு என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். ரெசிப்ட் சைடு போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸு 15,000 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் 25,000 கொடுத்துருக்காங்க. அப்போ டு பேலன்ஸ் B/Dன்னு எழுதிட்டு கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி எழுதிக்கலாம். கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ, 15,000. கேஷ் அட் பேங்க் 25,000. ஆட் பண்ணால் 40,000 டோட்டலாக. வேறு என்ன ரெசிப்டில் இருக்குன்னு பாருங்கள். டு டொனேஷன் ரிசீவ்டு ஒரு 48,000. அப்புறம் சேல் ஆஃப் ஓல்டு எக்யூப்மெண்ட் ஒரு 26,000. நெக்ஸ்ட் கிளப் ஆனுவல் டே கலெக்ஷன் 18,000. நெக்ஸ்ட்டு ரெசிப்ட் ஃப்ரம் சேரிட்டி ஷோ 4,000. வேறு என்ன ரெசிப்டில் இருக்குன்னு பாருங்கள். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, 12,000 கொடுத்துருக்காங்க. சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 12,000. ஓகேவா? ரெசிப்ட் சைடு என்னென்னலாம் வருமோ அதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் சைடு பார்க்க போகிறோம். இப்போ பேமெண்ட் சைடு என்ன வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் ஒரு 13,000 கொடுத்துருக்காங்க. 13,000. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஒரு டென்னிஸ் கோர்ட் ஒரு 7,000. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் புக்கையும் நோட்டையும் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வந்து நான் என்ட்ரு பண்ணி காட்டுறேன் அமௌண்ட்டை. நெக்ஸ்ட்டு ரெண்ட் பெய்டு ஒரு 1000.
salary of watchman ஒரு 12,000, club annual day expenses 15,000, lighting charges ஒரு 16,500, entertainment expenses 13,500, billiards tables purchase பண்ணிருக்காங்க 5,000, expenses of charity show 3,000, closing balance ஒரு 12,000. இப்போ பேமெண்ட்டில் எவ்வளோ வரும், ரிசிப்டில் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டோட்டல் பண்ணுவோம். இப்போ டோட்டல் பண்ணுறோம். இந்த சைட் ஃபஸ்ட்டு டெபிட் சைட் டோட்டல் பண்ணுறோம். 1,48,000 வருது. அப்போ இந்த சைடு ஆட் பண்ணி பாருங்கள். இந்த சைடு ஆட் பண்ணிங்கன்னா 98,000 வருது. இப்போ இதை விட இது கம்மியாக தான் இருக்குது. அப்போது 1,48,000 நான் இங்கே ரஃபாக போடுறேன். இந்த மாதிரிலாம் அக்கௌண்ட்ஸ் நோட்டில் போடாதீங்க. 1,48,000 மைனஸ் 98,000 லெஸ் பண்ணிங்கன்னா 50,000 வரும். இதுதான் வந்து கேஷ் அட் பேங்க். கேஷ் அட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்து 50,000 என்ட்ரு பண்ணிடுங்க. ஓகேவா? இதுதான் பேலன்சிங் ஃபிகர். சம் புரியுதா? புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த என்ட்ரி புரியலையோ அதை நீங்கள் தாராளமாக டவுட் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.